அவர்கள் தங்களுக்கு அது தேவை என்னும் போது அதை வழங்குவார்களா என்ற ஒரு சிக்கல் இருக்கிறது. இப்போது அப்போது வழங்கினார்கள், அருகம்பையே வழங்கினார்கள். அருகம்பையை வழங்கினது அது என்னென்று சொன்னால் அப்போதைய அரசுக்கு ஒரு மிரட்டலாக, எந்த நேரமும் இந்த சுற்றுலா பயணத்துறையை எங்களால் இணைத்தான் நிப்பாட்ட முடியும் என்பதற்காக அவர்கள் வழங்கினார்களே தவிர, அதாவது இப்படி அவர்கள் வழங்குவார்கள் என்றதுல முற்றுமுழுதாக தங்கியிருப்போமாக இருந்தால் அவர்கள் தங்களுக்கு தேவையான நேரத்தில் வழங்காமல் விடலாம். அதுவும் ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. இலங்கை இப்போது அது தொடர்பாகவும் சிந்திக்கின்றது. இந்த ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் மூலம் இந்த முக்கிய இடங்கள் தாக்கப்படலாம். யார் தாக்கினதுன்றது பிரச்சனை. இப்ப ஒரு புதுசாக ஒரு குழுவை சொல்லலாம். ராணுவ அதிகாரி இந்த விவகாரத்தை தெளிவாக எழுதி இருக்கின்றார். தெளிவாக ஒரு 10 எழுத்தில் எழுதியிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு என்னென்று கட்டுரையாகவே நீங்கள் அதை பார்க்கலாம். கொழும்பிலிருந்து வருகின்ற ஆங்கில ஊடகம் ஒன்றில்தான் அதை தெளிவாக எழுதியிருக்கின்றார். இவ்வளவு பிரச்சனை, என்னென்ன இடங்கள் தாக்கப்படலாம், என்னென்று நாங்கள் இப்பவே அதற்குரிய மாற்று வழிகளை தேடலாம் என்று போட்டிருக்கிறார். ஆனால் இதில் யாரிடம் போய் இதை தடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை எடுப்பதென்றது முக்கியம். இப்ப அமெரிக்காவே கோல்டன் டோமை போடணும் என்று சொல்கிறது. ரஷ்யாவினால் கூட தடுக்க முடியவில்லை பெருமளவான ட்ரோன்கள். அமெரிக்காவுக்கு கிட்டத்தட்ட $7 பில்லியன் சாதாரண அதை ஆரம்பிப்பதற்கு தேவை. கிட்டத்தட்ட 700 பில்லியன் தேவை என்று சொல்லப்படுகிறது. முற்றாக போடுவதா என்று சொன்னால் இன்டர்செப்டரோட. இலங்கையின் மொத்த பொருளாதாரமே 85 பில்லியன் தான். அப்ப இலங்கையால் இதனை தாக்கு பிடிக்க முடியாது. இப்ப நீங்க பார்க்கலாமே, இந்திய பாகிஸ்தான் போர் ஏன் உடனடியாக முடிவுக்கு வந்தது என்று சொன்னார். ட்ரோன்கள் பயன்படுத்த தொடங்கி விட்டார்கள். துருக்கி கொண்டு வந்து ட்ரோனை இறக்கி விட்டது. ட்ரோன் எங்க தமிழ்நாடு வரையும் பறக்கும். 4 இப்ப ஆப்பிள் கம்பெனியாக இருக்கலாம், சாம்சங் கம்பெனியாக இருக்கலாம், BMW கம்பெனி, 2 கம்பெனியில போய் விழுந்ததுன்றா முதலீட்டாளர்கள் எல்லாத்தையும் கொண்டு போடுவாங்க. அதுக்கு பிறகு திருப்பி அவங்களை கொண்டு வந்து கட்டுறது சரியான கடினம். ரஷ்யாவிலும் அப்படித்தான். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பாளையங்கள் அதுகள் எக்கனமியை தான் அடிக்கிறாங்க. அப்படி 4 அடிச்சு விட்டா முடிஞ்சுது. அதோட இந்தியா நிறுத்தி அவங்க நிப்பாட்டாங்க. எதிர்கொள்வது இப்போதைக்கு மிக மிக கடினம். S-400 இருக்கலாம், S-300 இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆகாச ஏவுகணை இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் எவ்வளவுக்கு அடிப்போம், நூற்றுக்கணக்காக. இப்ப நீங்க பார்க்கலாம், இப்ப பிரித்தானியா என்ன சொல்றேன்னா, இந்த வருடத்துல அடுத்த வருடத்துக்கு இடையில 1 லட்சம் ட்ரோன்களை இலங்கை உக்ரைனுக்கு வழங்க போகிறோம். 1 லட்சம் பிரித்தானியா மட்டும். இவ்வளவு ட்ரோன்களையும் சுட்டு கொடுத்துருவாண்டா அதுக்கு அம்யூனிஷன் எவ்வளவு தேவை என்றது ஒரு கணக்கு பார்க்க. அதுல எல்லாம் ஒரு $100. இப்ப சைனால வாங்கலாம்டா ஒரு $20 வாங்கலாம், பிரச்சனை இல்லை. அதுல என்ன RPG செல்லத்தான் கட்டுறாங்க, அல்லது ஒரு கிரனேட். அது இலகுவாக எந்த தூரத்துக்கும் போகும். முந்தி கிரனேட் என்று சொன்னால் என்ன, ஒரு 20 அடி 20 ஜார் அல்லது 30 ஜார் தான் எறியலாம். இப்ப அப்படி இல்லை. கிரனேட்டை கிட்ட 5000 மைலுக்கும் அந்த ட்ரோன் கொண்டு போய் போட்டுட்டு வர